2019 இப்படிதான் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே பேரன் லேண்டு. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ் கட்டுவதில் சிக்கல், என்ஜிஓ எதிர்ப்பால் அதிருப்தி. வந்து சேவ் வெல்லுவனம் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணோம். சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து வைரலாக எல்லாமே போட ஆரம்பிச்சோம். லோக்கல் பீப்புளுக்கு பேம்ப்ளெட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். வந்து ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ மிஸ்டர் செல்வ பெருந்தகை அவரை வந்து மீட் பண்ணி இப்படியான ஒரு இடத்த வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் கட்டுறதுக்காக அழிக்கணும். கிட்டத்தட்ட 1000 பீப்புள் கிட்ட டேரக்டாவே போட்டு சிக்னேச்சர்லாம் வாங்க. வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டியில வந்து மெம்பரா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. முட்டுக்கட்டை வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டிடம் போட்ட முட்டுக்கட்டை போலீஸை வச்சு அதை வந்து லாக் அண்ட் சீல்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. அராஜகம், அரசு கண்ணின் விரல் விட்டு ஆட்டும் தனியார் அமைப்பு. அப்போ வாலண்டியர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கறது வந்து புரிய வச்சிருக்காங்க. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த நியூஸ் வந்தது. இது வந்து மினிஸ்டருடைய கால்களுக்கே போயிடுச்சு. இல்ல கவர்மெண்ட் நினைச்சிட்டா கண்டிப்பா எடுத்துக்கணும். ஆனா அது ஆப்வியஸா கவர்மெண்ட் இடம் தான். 4 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மோர் தென் 300 வாலண்டியர்ஸை வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணியிருக்கோம் இந்த ஜேர்னியில். இது வந்து வாலண்டியர்ஸ் who have contributed that time. இவங்க மட்டும் இல்லாம நிறைய சப்போர்ட்டர்ஸுமே இருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் சேர்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 1000+ பீப்புள் வருவாங்க. ஸோ அத்தனை பேரை வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூரை வளப்படுத்துறதுக்காக. ஸோ இப்போ ஆக்டிவா ஆன் த ஃபீல்டு வந்து ஒரு 50 to 60 வாலண்டியர்ஸ் வந்து ஆக்டிவாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீபெரும்புதூர் நலனுக்காக. ஸோ இந்த 5 விங்ஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, என்விரான்மெண்ட், எஜுகேஷன், டவுன் எம்பவர்மெண்ட், பிளட் டொனேஷன், ரோட் சேஃப்டி. ஸோ இந்த 5 விங்ஸ்ல ஒரு 50 to 60 வாலண்டியர்ஸ் வந்து ஆக்டிவாவே என்கேஜா இருக்காங்க. ஸோ விஷன் பாத்தீங்க அப்படின்னா டு மேக் திஸ் வேர்ல்ட் a better place socially, ecologically and educationally. ஸோ இந்த உலகத்தை வந்து ஒரு நல்ல இடமா மாற்றணும். யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு நல்ல இடத்த வந்து நம்ம விட்டுட்டு போனோம். ஸோ அப்படிங்கிறதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து நம்ம பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ அதை ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து சூப்பரான ஒரு இடமா தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதுதான் இந்த உலகம் வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுக்கும்போது சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மிஷன் பாத்தீங்க அப்படின்னா வாலண்டரிசம். ஸோ நாங்க நம்புறது என்ன அப்படின்னா கண்டிப்பா வாலண்டரிசமால நம்மளால நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் வாலண்டரிசம் மட்டும்தான் ஒரே வழி ஒரு விஷயத்த முழு மனசோட பண்றதுக்கும். அப்பதான் வந்து அதுக்கான எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுமே வந்து நம்மளுக்கு வரும். ஸோ bringing out the best of people through volunteerism. ஸோ இதான் வந்து எங்களுடைய மிஷன். ஸோ அண்ட் அதர் தட் பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டியோட மெம்பர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோடைய டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டி மெம்பர், டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் யூனிட்டோடைய மெம்பர், அதுக்கப்புறம் SC/ST சப்டிவிஷனல் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி மெம்பர், அப்புறம் வந்து 2 ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸோடைய மெம்பராகவும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ஜிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் டார்க் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ADG அந்த சர்டிஃபிகேட்மே நம்ம கிட்ட இருக்கு. பிளஸ் we are also registered for CSR ப்ராஜெக்ட்ஸ். ஒரு CSR ப்ராஜெக்ட்மே வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 2 முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 2023 நம்மளுடைய வாலண்டியர் கவிதான்றவங்க வந்து அவங்க வந்து டவுன் எம்பவர்மெண்ட்ல அவங்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நிறைய அவங்களை எம்பவர் பண்ற ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷீ இஸ் ஆல்சோ ட்ரைபல். ஸோ அவங்க வந்து சீஃப் மினிஸ்டருடைய ஸ்டேட் யூத் அவார்டு வந்து ஆகஸ்ட் 2023 வாங்கியிருக்காங்க. ஜனவரி 2023 அரணமைப்பே வந்து பாராட்டி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்து. ஸோ இதான் வந்து அபவுட் அரண். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எழில்வனம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், மெயின் டாபிக் எழில்வனத்துள்ள வந்துடுவோம். ஸோ எழில்வனம் சிச்சுவேட் ஆயிருக்க அர்பன் லோக்கல் பாடி வந்து ஸ்ரீபெரும்புதூர் முனிசிபாலிட்டி. ஸோ இது இனாகிரேட் பண்ணது வந்து ஆகஸ்ட் 2019. பட் நீங்க கேட்கலாம் அரண் வந்து இனாகிரேட் பண்ணது 2021 தானே, பட் எப்படி ஆகஸ்ட் 2019 இது வந்து இனாகிரேட் பண்ணீங்க எழில்வனம் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் வந்து ப்ரீவியஸா நிறைய டீம்ஸ்ல வந்து வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுல வந்து லிமிடேஷன்ஸ்லாம் இருந்ததுனால தான் 2021 வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சோம். ஸோ எழில்வனம் வந்து அது வந்து சீட் போட்டு அதை வளர்த்தது எல்லாமே வந்து பிரைமரியா இங்க இருக்க டீம் அப்படிங்கிறதுனால ஸோ வி கண்டினியூட் எழில்வனம் மெயின்டெனன்ஸ். ஸோ தான். பட் நம்ம எழில்வனம் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2019 தான். ஸோ அலாங் வித் சங்கல்ப் பெரு ஃபவுண்டேஷன் அவங்க கூட சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா பூதேரி பண்டை, ஸ்ரீபெரும்புதூர். ஸோ இதோட டோட்டல் ஏரியா வந்து 8 acres. ஸோ இதில் இருக்க ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ட்ரீஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல 2019 2000 ஆரம்பிச்சது. ஸோ கிராஜுவலா வந்து 1000 by 1000 இப்போ வந்து 6000 ட்ரீஸ் இருக்கு. ஸோ ட்ரீ ஸ்பீஷியஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 ஸ்பீஷியஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட டாக்குமெண்டாவே இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரீ சர்வேயுமே வந்து அப்போ கண்டக்ட் பண்ணோம் இவ்வளோ ட்ரீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எய்ம் பண்றது நிறைய நேட்டிவ் ட்ரீஸை வைக்கணும் அப்படின்னு தான். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நிழல் கிட்ட இருந்து நிறைய நேட்டிவ் ட்ரீஸ் தான் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதெல்லாம் வந்து எழில்வனத்துல வந்து இல்லவே இல்லை. பட் எங்களாலையுமே வெளியே நிறைய இடத்துல வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் ஸ்டில் we were happy that நிழல் gave them to us and we are planting them one by one. ஸோ அது இந்த ட்ரீ ஸ்பீஷஸோட கவுண்ட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ பேர்ட் ஸ்பீஷஸ் ரெக்கார்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 60.
ஸோ எப்படி வந்து ட்ரீ ஸ்பீஷிஸ் ரெக்கார்ட் பண்றோமோ அதே மாதிரி பேர்ட் ஸ்பீஷிஸ்க்குமே வந்து அங்க எதெல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்றோம், அங்க எதெல்லாம் பெருசா இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க ரெக்கார்ட் பண்றோம். ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 60+ பேர்ட் ஸ்பீஷிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் பட்டர்ஃபிளை ஸ்பீஷிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 52 பட்டர்ஃபிளை ஸ்பீஷிஸ் ஏழ்வனத்துள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்னேக் ஸ்பீஷிஸ் ரெக்கார்ட் பண்ண 6. ஸோ அது உள்ளே வாட்டர் வேர்ல்ஸ் வந்து 6. ஸோ வாட்டர் வேர்ல்ஸ் வந்து இனிஷியலா வந்து எதுவுமே கிடையாது. பட் எல்லாமே வந்து ஏழ்வனம்ல வந்து வாட்டர் வேர்ல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நம்மளே வந்து எல்லாமே கைப்பட எடுத்ததான். ஏசிபி கொண்டோ இது கொண்டோ வந்து எடுக்கல. ஸோ எல்லாமே நம்மளே எடுத்திருக்கோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாநில மன செங்காந்தல். ஸோ இதை நாங்க ஆக்சுவலா ஏழ்வனத்துல வைக்கல, ஆனா இதுவா வந்திருக்கு. ஸோ ஏழ்வனம் வந்து நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு நாங்க நினைச்சுப்போம். ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட் ஃபிளவர் அங்க வரணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. பஸ்ல தானா வந்துருக்கு. ஸோ இது இப்ப ரீசெண்டா எடுத்தது, ஒரு 10 to 15 days பேக் ஏழ்வனத்துல எடுத்தது. ஸோ இதுதான் ஷார்ட் அபவுட் ஏழ்வனம். ஸோ இனிஷியலா 2019ல இப்படிதான் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே பேரன் லேண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய சீமை கருவேல மரங்கள், அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து குப்பையெல்லாம் வந்து கொட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே கிளீன் பண்ணியிருந்தாங்க 2019ல. அந்த டைம்ல வந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து டவுன் பஞ்சாயத்தா இருந்தது. இப்பதான் முனிசிபாலிட்டியா வந்து இனாகிரேட் பண்ணாங்க, அப்டேட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல டவுன் பஞ்சாயத்தா இருந்தப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் மாதிரி வந்தது. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ட்ரீஸ்லாம் வைக்கணும் அர்பன் லோக்கல் பாடிஸ்ல அப்படின்னு. ஸோ அப்பதான் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. 2019ல கவர்மெண்ட் தான் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் அதுக்கான என்ஓசியுமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்து, இந்த மாதிரி வந்து ஒரு இடம் இருக்கு, காம்பவுண்ட் பண்ணிருக்கு டோட்டலா சுத்தி. அதுல வந்து நீங்க வந்து ட்ரீஸை வந்து பிளான் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தான் வந்து நமக்கு என்ஓசி கொடுத்தது. ஸோ இப்படிதான் இருந்த அந்த இடம், இப்படி இருந்த இடம் தான் இது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபுல்லா லஷ் கிரீன், ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து ட்ரீஸோட இருக்கு. இது எல்லாமே ரீசெண்டா எடுத்த போட்டோகிராஃப்ஸ் தான். ஓகே, ஸோ அதான் ஏழ்வனம் ஷார்ட்டா. ஸோ ஜேர்னி வந்து ரொம்ப டஃபா தான் இருந்துருக்கு. 2019ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே வந்து ஏழ்வனத்துல மரங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க பார்த்த மாதிரி அந்த இடம் வந்து கட்டாந்தரையா தான் இருந்தது. நிறைய இடத்துல வந்து புல்லே வந்து முளைக்கல, அந்த அளவுக்கு ரொம்ப டஃபா தான் இருந்தது. ஸோ வி டிட் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். மண்ணை வந்து வேற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சுமந்துட்டு வந்து போட்டு, அதுக்கப்புறம் உரத்தை மிக்ஸ் பண்ணி குழியை வந்து பெருசா நம்மளே எடுத்து, ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி தான் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற ஏழ்வனம் பாத்தீங்க அப்படின்னா வாலண்டியர்ஸோட எஃபர்ட்ஸ் தான். பிளஸ் இன்னொன்னு இதுல வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் லைனே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெச்சுக்கு அந்த 7 ஏக்கர் லேண்ட் உள்ளே வந்து 8 ஏக்கர் லேண்ட்லேயே வந்து 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ட்ரிப் இரிகேஷன் லைன்ஸ் மட்டுமே இருக்கும். ஸோ அதுக்குமே நம்ம ஆக்சுவலா வந்து எல்லாமே பப்ளிக்கா ஃபண்ட் பண்ணி பண்ணதான். ஸோ இது வரைக்குமே வந்து நம்ம பப்ளிக்கா ஃபண்ட் பண்ணி ஏழ்வனத்துக்குள்ள வந்து 10 lakhs rupeesக்கு மேல வந்து நம்ம வந்து செலவு பண்ணிருக்கோம். பட் அது எதுவுமே வந்து நம்ம செலவாலாம் எதுவும் பார்க்கல. நம்ம இந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு என்விரான்மெண்டலி ரெஸ்பான்சிபிளா நம்ம இருக்கோம். ஸோ நம்மளுடைய பங்களிப்பா தான் வந்து நம்ம அதை பார்க்குறோம். ஸோ நம்ம டைமை கொடுத்தோம். அப்புறம் நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அவங்க டைமை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுனால அவங்க ஃபினான்ஷியலா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அப்படி வளர்ந்ததான் ஏழ்வனம். ஸோ 2019ல எல்லாம் ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருந்தது. 21ல நாங்கள் டீம் மாறினோம். பட் ஸ்டில் எவ்ரி திங் வாஸ் கோயிங் வெல். மரங்களை வளர்க்கறது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து, ஏன்னா மண் வந்து டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்ல டிஃப்ரெண்ட் இந்த ஃபர்டிலிட்டி லெவல்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருந்தது. அதெல்லாம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பட் ஸ்டில் அதை நாங்கள் உண்மையிலே சந்தோஷமா தான் பண்ணோம். பட் ஜூலை 2021ல தான் வந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து வருது. என்ன நியூஸ் அப்படின்னா ஏழ்வனத்துல இருக்கிற எல்லா ட்ரீஸுமே வந்து எடுத்துட்டு, ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4000 ட்ரீஸ் இருந்தது. ஸோ எல்லா ட்ரீஸுமே வந்து எடுத்துட்டு ஸ்ரீபெரும்புதூருடைய ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொபோசல் வந்து மூவ் ஆகுறதா நாங்கள் அன்அஃபிஷியலாக தான் கேள்விப்பட்டோம். அஃபிஷியலாக தான் யாருமே ஆப்வியஸா சொல்லல. எங்களோட வாலண்டியர்ஸ் அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷாக் தான், ஏன் இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா நாங்கள் ரிப்போர்ட்ஸுமே நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து ஏழ்வனம் அப்படிங்கிற ஒரு அர்பன் ஃபாரஸ்ட் இருக்கு, ஸோ இதை வந்து நீங்க சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் லெட்டர்ஸ்லாம் வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ டீம்ல ஆக்சுவலா நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஒன்று வரும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏழ்வனத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா வந்து நம்ம நிறைய லெட்டர்ஸ்லாம் அனுப்பியிருந்தோம். பட் ஸ்டில் ஏன் இந்த மாதிரி வந்து ஜூலை 2021ல பண்ணாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. பிளஸ் இன்னொன்னு மே மந்த் தான் வந்து அரணே வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு யங்கான டீமா தான் இருந்துச்சு. புதுசா ஸ்டார்ட் பண்ண ஒரு டீம், எடுத்தவொடனே ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருந்து, ஸ்டில் வி டுக் இட் அப். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதுல வந்து கன்சர்ன் ஆகுது. ஏன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இடம் கொடுத்தது வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் இடம் அப்படின்னாலே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்துடும். அண்ட் அட் எண்ட் ஆப்வியஸா வந்து என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம பிடிச்சி நம்ம வந்து இதை சொல்றது அப்படிங்கிறதே அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இட் வாஸ் கன்ஃபியூஷன் ஓவரால். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அன்ஃபேவரபிளா தான் இருந்தது. ஸோ இது அந்த டைம்ல வந்த தினமலர் நியூஸ். ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ் கட்டுவதில் சிக்கல், என்ஜிஓ எதிர்ப்பால் அதிருப்தி.
ஸோ ஆக்சுவலா எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஸ்டில் இந்த நியூஸ் உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லை. ஏன்னா வந்து நம்ம என்னவோ வந்து அந்த நிலத்தை வந்து அபகரிக்கிற மாதிரி தான் வந்து இந்த நியூஸே இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த டைம்ல இது எங்களுக்கு ஒரு ப்ளோ மாதிரி தான் இருந்தது. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, ஏன் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் வி டிசைடட். ஸோ நாங்கள் வந்து சேவ் வெல்வனம் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டே இருந்தோம். ஸோ முக்கியமாக சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் போடுறது, போஸ்ட் போடுறது. ஸோ அந்த டைம்லையுமே வந்து சோஷியல் மீடியா வந்து இப்போ இப்போ எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே டைம்ல தான் அந்த டைம்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிட்டு வந்தது. ஸோ அந்த டைம்லையுமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து வைரலாக எல்லாமே போட ஆரம்பிச்சோம். லிட்டரலாக ஃப்ளட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், மினிஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் அட்டாக் பண்ணுறது. ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் சோஷியல் மீடியாவில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் பீப்புளுக்கு பேம்ப்ளெட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல நம்மளுடைய நலனுக்காக ஏழ்வனம்ன்ற ஒரு குறுங்காடு இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம போட்டு பேம்ப்ளெட்ஸே வந்து நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிரீவன்சஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஸோ நிறைய லெட்டர்ஸ் அனுப்பணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிரீவன்சஸ், சிஎம் செல், அதுக்கப்புறம் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆன்லைன் கிரீவன்சஸ், ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எல்லாமே அனுப்பிட்டே இருந்தோம் தொடர்ந்து. கிரீவன்ஸ் டே கிரீவன்சஸ். ஸோ ஒவ்வொரு மண்டேவும் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல வந்து கலெக்டர் தலைமையில வந்து குறை தீர் முகாம் வந்து நடக்கும். ஸோ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு திங்கட்கிழமை கூட விடாம நாங்க போயிட்டு லைன்ல நின்றோம். ஏன்னா காலைல போயிட்டு ஒரு 8:30 போய் லைன்ல நின்னாதான் 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ கலெக்டர் வருவாங்க. அவங்க வந்து டைரக்டா வந்து பார்க்க முடியும். ஸோ எல்லா திங்கட்கிழமையும் போயிட்டு அங்க வந்து நம்ம வந்து லைன்ல நின்றோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போக போக வந்து சரி ஓகே இதுல வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய பீப்புள் வந்து இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு தோணுறப்ப நாங்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ மிஸ்டர் செல்ல பெருந்தகை அவரை வந்து மீட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. அதுக்கப்புறம் விஷயங்கள் வந்து மாற மாற நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து ஏழ்வனத்தையே வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸோ அவருமே டேரக்டா வந்து ஏழ்வனத்துக்கு வந்து விசிட் பண்ணாரு. ஸோ எல்லாமே அவர் சுற்றியும் பார்த்தாரு. அந்த டைம்ல ஹி கேவ் அஸ் அஷூரன்ஸ் தட் ஏழ்வனம் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவா வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரியால மினிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா இவர் மிஸ்டர் தாமோ அன்பரசன் இருக்காரு. ஸோ அவரையுமே வந்து செங்கல்பட்டுல தான் போய் பார்த்தோம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ட்ரை பண்ணோம். ஸ்டில் முடியல, டேரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் முடியல. செங்கல்பட்டுல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட்டுக்காக வரும்போது அவரை மீட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லயுமே வந்து ஒரு தடவை மீட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அவருமே வந்து சரி ஓகே பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டைம்ல தான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஜூலை தானே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜூலை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட். ஸோ அந்த டைம்ல நாங்கள் டிசிஷன் எடுத்தோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஏழ்வனத்துல வந்து நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலா அதுவே புதுசாக தான் இருந்தது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அர்பன் ஃபாரஸ்ட்ல வந்து ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணி நம்ம ஏதாவது நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அந்த டைம்ல நாங்க எல்லாம் எதுவுமே பார்க்கல. பட் ஸ்டில் ஏழ்வனத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தோணுச்சு. சீனியர்ஸுமே வந்து அதான் சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல ஸோ 15th August 2021 வந்து ஏழ்வனத்துல வந்து ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த டைம்ல வந்து ஃபிளாக் ஹாஸ்ட் பண்ணோம். ஸோ அதையுமே வந்து நம்ம சோஷியல் மீடியாலாம் பகிர்ந்தோம். இந்த மாதிரி வந்து இப்படியான ஒரு இடத்துல வந்து மக்கள்லாம் கூடி ஃபிளாக் ஹாஸ்ட் பண்றதே வந்து பெரிய விஷயம். ஸோ இப்படியான ஒரு இடத்த வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் கட்டுறதுக்காக அழிக்கணுமா? ஸோ அப்படிங்கிற மாதிரியுமே அந்த கேம்பெயின் வந்து நம்ம எடுத்துப்போம், சேவ் வெல்வனம் கேம்பெயின். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்லயுமே வந்து சிக்னேச்சர் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ change.orgலாம் இருக்கு இல்லையா? ஸோ change.orgல தான் பண்ணோம். ஸோ 2000 பீப்புள் வந்து அந்த டைம்லயே வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கல் சிக்னேச்சர் கேம்பெயினுமே வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட 1000 பீப்புள் கிட்ட டேரக்டாவே போயிட்டு சிக்னேச்சர்லாம் வாங்கணும். ஸோ இந்த ஆன்லைன் கேம்பெயினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிசிக்கல் சிக்னேச்சர் கேம்பெயினா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த பிசிக்கலா நம்ம வாங்கின சிக்னேச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு காப்பி எடுத்து எல்லா அஃபிஷியல்ஸ்க்குமே நம்ம வந்து போஸ்ட்மே வந்து அனுப்பியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது கிராஜுவலா அப்படியே வந்து இது போயிட்டே இருந்தது. நாங்க ஒரு சைடு வந்து போஸ்ட் பண்றது, சோஷியல் மீடியால போடுறது, இது எல்லாமே பண்ணிட்டே இருக்க பிப்ரவரிக்குமே போயிடுச்சு இந்த இஷ்யூ. ஸோ பிப்ரவரி 2022 பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட ஒரு மீட்டிங் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பிரைவேட்டான மீட்டிங் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு ஈவெண்ட்லயோ இல்லை, ஒரு ஈவினிங் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து மீட் பண்றோம். அப்போ வந்து டாக்டர் ஆர்த்தி ஐஏஎஸ் இருந்தாங்க. ப்ளஸ் இன்னொன்று டிஆர்ஓ மிஸ்டர் பன்னீர்செல்வமும் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து டேரக்டா மீட் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேல வந்து பேசியிருப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து ஏழ்வனம் பத்தி தான் வந்து முக்கியமா வந்து பேசுறோம். ஸோ அந்த டைம்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ ஏழ்வனமோட டோட்டல் ஏரியா வந்து 8 acres, பட் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து தேவைப்படுறது பாத்தீங்க அப்படின்னா 3 acres தான். நீங்க வந்து இவ்வளோ நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றதுனால ஸோ இப்போ அட்லீஸ்ட் 3 acresயாவது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் நாங்க வந்து எங்களோட கிரவுண்ட்ல வந்து ரொம்ப ஃபர்மா தான் இருந்தோம். நான் ஒவ்வொரு மரமே வந்து நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்ததுதான். நம்மளுமே அதை சொல்லிட்டு தான் வந்தோம்.
ஸோ அந்த மீட்டிங்க்கு அப்புறம் நமக்கு வந்து பெருசா எந்த அப்டேட்டுமே இல்லை. பட் ஸ்டில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டயே வந்து டைரக்டா வந்து நம்ம சொல்லிட்டோம், இந்த மாதிரி வந்து ஏழ்வனம் வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்க வளர்த்துருக்கோம். இப்போ ஸ்ரீபெரும்புதூரை சுத்தி வந்து 5 சிப்காட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு ஏரியா வந்து ஸ்ரீபெரும்புதூர்லயுமே வந்து எங்கேயுமே கிடையாது. சிப்காட்ல ஓஎஸ்ஆர் லேண்ட் இருக்கே தவிர இந்த மாதிரி ஒரு வாலண்டியர்ஸா வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே வந்து கிடையாது. ஸோ அந்த விஷயம்லாம் நம்ம எடுத்து சொன்னோம். அந்த மீட்டிங் அதோட முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அப்டேட்டுமே வந்து வரல. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் கவர்மெண்ட் சைட்லயும் எதுவுமே இல்லை, வேற எந்த சைட்லயுமே எதுவுமே இல்லை. ஸோ எங்களுக்கு நாங்க சிஎம் செல்ல நிறைய கிரீவன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரீவன்ஸ்ல வந்து நமக்கு ரெஸ்பான்ஸே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து ஏழ்வனத்துல வளர்க்கப்பட்டு வரும் செடிகள் வந்து பாதிக்கப்படாதவாறு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வந்து வேற இடத்துல வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எங்களுடைய சிஎம் செல் கிரீவன்ஸ்க்குமே வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்க என்ன நினைச்சோம், ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நம்ம அடுத்தடுத்த கட்ட வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்டே இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு பேட்டில். நான் இதை வந்து ஏன் வார்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு போர்ல நிறைய யுத்தங்கள் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு யுத்தமா இது இருந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் போக நம்ம பார்ப்போம். ஸோ பிரேக். ஸோ மார்ச் 2022 இருந்து மே 25 வரைக்கும் நம்மளுக்கு பெருசா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அடிக்கடி நம்மளுக்கு வந்து இந்த கீ எல்லாம் வந்து ஃபுல்லா லாக் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம்லயுமே வந்து திருப்பி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருந்து, ஸோ திருப்பி நாங்கள் வந்து கிரீவன்சஸ் லெட்டர்ஸ் வந்து நாங்கள் அனுப்பிட்டே தான் இருந்தோம் அஃபிஷியல்ஸ். ஸோ ஏழ்வனம் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த ஏழ்வனத்துக்காக நாங்கள் வந்து போராடணும் இல்லையா. ஸோ அந்த 2021-22ல ஸோ அதனால வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களை வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டியில வந்து மெம்பரா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டியில வந்து இதை பத்தி பேசும்போது அப்போ வந்து என்ன சஜஷன் வந்தது அப்படின்னா, நீங்க வந்து ஏழ்வனம் வந்து ஒரு ஈகோ பார்க்கா டிக்ளேர் பண்ணுங்க, ஸோ அதுக்கான ப்ரொபோசல் நீங்க ரெடி பண்ணி அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த டிஎஃப்ஓவே ஆக்சுவலா வந்து எங்களுக்கு வந்து சொன்னாரு. ஸோ ஆக்சுவலா சுந்தரவனம் அப்படிங்கிற இன்னொரு அர்பன் ஃபாரஸ்ட் நம்ம வந்து பேரலா டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 2 விதமான ப்ரொபோசலாம் வந்து சேர்ந்தே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டியில டிஎஃப்ஓ சொன்னதுனால ஸோ நாங்கள் வந்து ப்ரொபோசல் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரொபோசலுமே வந்து நம்ம வந்து அஃபிஷியல்ஸ்லாம் வந்து அனுப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டிலுமே வந்து நம்ம வந்து தவறாம வந்து இதை வந்து பேசிட்டே இருந்தோம், ஏழ்வனத்தை வந்து எப்படியாவது சேவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 2025ல ஜூனா இல்லை மேன்னு தெரியல, மே எண்டு நினைக்கிறேன் சார். ஸோ சீஃப் செக்ரட்டரி வந்து மீட் பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இப்போ இருக்கார் இல்லையா மிஸ்டர் முருகானந்த ஐயர். ஸோ அவரை வந்து டைரக்டா மீட் பண்ணோம். ஸோ நிறைய இஷ்யூஸ் ஸ்ரீபெரும்புதூர் சார்ந்து நிறைய இஷ்யூஸை பத்தி பேசுறதுக்காக மீட் பண்ணோம். ஸோ அப்போ அவர்கிட்ட டைரக்டாவே நம்ம வந்து ஏழ்வனம் அண்ட் சுந்தரவனம் பத்தியே பேசும்போது அவருமே ஆக்சுவலா வந்து ஹோப்ஃபுல்லா என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க விட்டுறாதீங்க, இது எப்படியாவது நாங்கள் சொன்னோம் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கான ப்ரொபோசல் ஏற்கனவே மூவ் பண்ணாங்க அப்படின்னு. பட் ஸ்டில் ஹி செட் ஃபர்ம்லி அண்ட் பாசிட்டிவ்லி நீங்க விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து பாசிட்டிவா வந்து நமக்கு சொன்னார். நம்மளுக்கு அது வந்து பாசிட்டிவா இருந்தது. ஏன்னா ஒரு அவர் தான் ஹெட் ஆஃப் ஆல் ஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன் ஸ்டேட். அவரே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பியா இருந்தது. சரி ஓகே, நம்ம பண்றது வந்து கரெக்டான பாத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவருக்கு வந்து மீன் பண்ணுச்சு. ஸோ அப்பயுமே மார்ச் 2023ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு நியூஸ், நாங்க அமைதியா இருந்தாலுமே வந்து அமைதியா இல்லை. ஸோ முட்டுக்கட்டை, வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டிடம் கட்ட முட்டுக்கட்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. பட் ஸ்டில் அதுக்கு நாங்க வந்து ரிபட்டல் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஆப்போசிட்ல வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அது யாரு என்ன அப்படிங்கிறதுல நம்ம அதை ஏழ்வனத்தை வளர்க்குறதா இதை பாக்குறதா அப்படிங்கிற பட்சத்துல நாங்க என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, ஏழ்வனத்தை வளர்த்துட்டே இருப்போம் தொடர்ந்து, அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2வது யுத்தம் வந்து எப்போ ஆரம்பிச்சது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜூலை 2025ல திருப்பி வந்து ஆரம்பிச்சது. ஸோ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம், இது வந்து ஒரு பேட்டில் இல்லை, இது வந்து ஒரு வார். ஸோ இதுல வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும், திருப்பி நம்ம ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத புரிய வச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ ஜூலை 2025ல இது வந்து திருப்பி வந்து ரெஸ்யூம் ஆச்சு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த ப்ரொபோசல் ஏற்கனவே வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அனுப்பியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது ஆக்சுவலா நம்மளுக்கு சிஎம் செல்ல என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு இடம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இந்த போன பட்ஜெட்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அந்த ப்ரொபோசலுக்கு எதுவுமே நடக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் அது அஃபிஷியலா தான் நம்மளுக்கு வந்தது. பட் ஸ்டில் அதையெல்லாம் மீறியுமே வந்து அந்த ப்ரொபோசல் வந்து இப்போ லேண்ட் அக்விசிஷன் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேண்ட் அக்விசிஷன் ஒர்க்ஸுமே வந்து பிகின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா ஏழ்வனம் வெளியே இந்த ஏழ்வனம் குறுங்காடு அப்படிங்கிற ஒரு டிராயிங் வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். அதை கம்ப்ளீட்டா இரேஸ் பண்ணிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டிக்கரை ஊத்திட்டு போலீஸை வச்சு அதை வந்து லாக் அண்ட் சீல்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. எங்களை வந்து உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ திருப்பி வந்து ஆரம்பிச்சது. ஸோ இப்பயுமே வந்து விடவே இல்லை. ஸோ இது
அராஜகம், அரசு கண்ணில் விரல் விட்டு ஆட்டும் தனியார் அமைப்பு அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு நியூஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருந்தது. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? அதுக்கப்புறம் இ- இதுல போட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு புரியல. அரசு கண்ணில் விரல் விட்டு ஆட்டும் தனியார் அமைப்பு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு புரியல. கிரீன் தமிழ்நாடு மிஷன் வந்து லான்ச் பண்ணது வந்து இவரு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய கிரீன் கவர் வந்து 33% இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல வந்து பொதுமக்கள் வந்து அதிகப்படியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கறத அவருமே சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இன்னொன்று காஞ்சிபுரம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய கிரீன் கவர்லாம் இல்ல. நிறைய லேண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா சிப்காட் வந்து மாத்திட்டாங்க. சிப்காட்டுடைய பேருக்கு மாத்திட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ ஆக்சுவலி வி ஆர் ஹெல்பிங் த கவர்மெண்ட். பட் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்தது, இது எதனால வந்தது அப்படிங்கிறதுலாம் உண்மையிலேயே இந்த டைம்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சிவியராகவே இருந்தது. ஏன்னா போலீஸை வச்சு லாக் அண்ட் சீல்ல பிளேஸ் பண்ணது, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவா தான் இருந்தது. பட் ஸ்டில் பாசிட்டிவா அதை அணுக ட்ரை பண்ணோம். ஸோ அந்த நியூஸ் வந்து அதே நாள் வந்து ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட வந்து நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து மிஸ்ஸஸ் கலைச்செல்வி அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டயுமே வந்து டேரக்டா நம்ம இதை பத்தி பேசும்போது அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் டிஸ்ஹார்டனிங் ஃபர்ஸ்ட், பட் ஸ்டில் வி ஆர் நாட் டு லெட் இட் கோ. ஸோ அது அவ்வளோ ஈஸியா வந்து விட முடியுதுதான் வந்து இல்லை. ஸோ அப்பயுமே வந்து நம்ம திருப்பி மீட் பண்ணோம், திருப்பி எல்லாமே பண்ணோம். ஸோ திருப்பி சேவை நம்ம கேம்பெயின் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். சரி ஓகே, திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு திருப்பி சேவை நம்ம கேம்பெயின் வந்து லான்ச் பண்றோம். ஸோ இந்த டைமுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதை திருப்பி பண்றோம். ஸோ பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து பப்ளிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் நியூஸ் பேப்பர்ஸ் வழியா. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைமே வந்து நிறைய ஆன்லைன் கிரீவன்சஸ் ஃபைல் பண்றதா இருக்கும், நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்து அனுப்பிட்டே இருக்கும். ஸோ ஆன்லைன் கிரீவன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20-25 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருடைய சிஎம்எல் அக்கௌண்ட்லயுமே வந்து ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயுமே வந்து 8 கிரீவன்ஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம். கிரீவன்ஸ் வந்து எப்படி போடலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து நம்ம 2 கிரீவன்ஸா போடலாம். ஏன்னா அதுக்கான டைப் இருக்கு, டூப்ளிகேட்டும் பண்ண முடியாது நம்மளால. ஒரே கிரீவன்ஸை அந்த சப்ஜெக்ட்லாம் அந்த கேட்டகரிலாம் செலக்ட் பண்ணும்போது அது டூப்ளிகேட் காமிச்சிடும். ஸோ அப்படியுமே பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே ஒர்க் பண்ணும். ப்ளஸ் இன்னொன்று என்ன நினைச்சோம் அப்படின்னா, இது வந்து டைரக்டா வந்து செக்ரட்டரியேட் தான் போகணும், செக்ரட்டரியேட்ல இருக்க செக்ரட்டரி ஆஃபீஸர்ஸ் தான் போகணும் அப்படின்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான கேட்டகரிலாம் நம்ம செலக்ட் பண்ணி எல்லாமே வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ ஒவ்வொருத்தர் பேர்ல இருந்துமே வந்து 8 கிரீவன்ஸ் லான்ச் பண்ணோம். ஸோ 20 பேர் 8 கிரீவன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150+ கிரீவன்சஸ். ஸோ அவ்வளோ கிரீவன்சஸ் வந்து ஆன்லைன்ல சிஎம்சிஎல்ல வந்து நம்ம போட்டோம். ப்ளஸ் லெட்டர்ஸ்மே வந்து நம்ம தொடர்ந்து வந்து அனுப்பிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இமெயில்ஸ். ஸோ இப்போ இப்போ ஆக்சுவலா இமெயில்ஸ்ல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து பல்க் இமெயில்ஸாவே வந்து அனுப்ப ஆரம்பிச்சோம். ஒரு 3 பல்க் இமெயில் வந்து இந்த அந்த மாதிரி நாங்கள் அனுப்பிச்சிருப்போம். ஒவ்வொரு இமெயிலுமே வந்து கிட்டத்தட்ட 100+ மெம்பர்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா எப்படின்னா அப்படின்னா கண்டென்ட் வந்து நம்ம வந்து வாலண்டியர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி அனுப்பிட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட 20 ஃப்ரெண்ட்ஸ் 30 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூலியமெல்லாம் அனுப்புறதை பார்க்கும்போது ஸோ வாலண்டியர்ஸ்க்கு எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கறது வந்து புரிய வச்சுது. சரி ஓகே, நம்ம வந்து ஃபைட் பண்றோம், நம்ம வாலண்டியர்ஸ்மே வந்து நம்ம சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 3 இமெயில் வந்து அனுப்பிச்சிடணும். ஸோ 2 இமெயில்ஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தான். ஸோ 3வது இமெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோடைய அந்த யுஎன்இபி எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் யுஎன் ஃபார் இந்தியா. ஸோ அவங்களுக்குமே வந்து நம்ம வந்து அனுப்பியிருந்தோம் பல்க் இமெயிலா. ஸோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறதால எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுப்பிச்சிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 இமெயில்ஸ் போயிருக்கும். ஸோ அதை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியால போட்டுட்டே இருக்கவே வந்து நம்மளுக்கு வந்து த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களுமே வந்து ஒரு ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது அந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு லோக்கல்ல பெருசா வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா சிலர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க, பட் அதுக்கு வந்து அந்த சூழல் வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நியூஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து லோக்கல்ல எந்த சப்போர்ட்டுமே இல்லை, பிரிண்ட் மீடியாலையும் சரி டிஜிட்டல் மீடியாலையும் சரி. பட் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த நியூஸ் வந்தது அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஆக்சுவலா இன்னமும் பெரிய விஷயமா பாக்குறோம். ஸோ வி ஆர் தேங்க்ஃபுல் டு தம் ஆக்சுவலி. ஸோ இது வந்தது. ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் சீமான் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஸோ இங்க லோக்கல்ல வந்து நிறைய நாம் தமிழர்லயுமே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமா வந்து நம்ம ஆக்சுவலா வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டாவே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய என்விரான்மெண்ட் விங்கோடைய ஹெட் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட நம்ம டைரக்டாவே பேசணும். அவங்களே ஆக்சுவலா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மூலியமா இது வந்து எங்களுக்கு வந்திருக்கு, ஸோ கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க பண்ண மாதிரி அவங்க ஆக்சுவலா வந்து
இவரு சீமான் சரடிய அந்த அவருடைய அக்கௌண்ட்ல இருந்தே வந்து ஒரு ரிலீஸ் மாதிரியே வந்து வந்தது. அந்த டைம்ல இதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இதை வந்து நாங்க வந்து எம்எல்ஏ கிட்டே எடுத்து போயிருந்தோம். ஸோ அந்த டைம்ல அவர் உடனடியாவே வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட பேசி அந்த டைம்லயே வந்து நம்ம வந்து இதை வந்து ரிசால்வ் பண்ணிட்டோமே, ஏன் திருப்பி இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வருது அப்படிங்கிறத உடனே அவர் பேசி அதை வந்து ரிசால்வ் பண்ணவும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம சோஷியல் மீடியாலாம் வந்து பண்ணி இது ஒரு பெரிய விஷயமாகவே வந்து இது வந்து மினிஸ்டருடைய கால்களுக்கே போயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா மினிஸ்டரே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கால் பண்ணாரு. ஒரு நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல இருக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் உங்களோட மெசேஜ்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி ட்வீட்டுமே வந்து நான் பார்த்தேன், நான் வந்து செக்ரட்டரி மேடம்க்கு சொல்லியிருக்கேன், ஸோ அவங்க வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த டைரக்டா அவரே வந்து நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து நாங்க புரிஞ்சுக்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து அவரே டைரக்டா பேசும்போது அது பாசிட்டிவா இருந்தது. பட் ஸ்டில் இங்க சுத்தி இருக்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல கவர்மெண்ட் நினைச்சிட்டா கண்டிப்பா எடுத்துரும், ஏன்னா அது ஆப்வியஸா கவர்மெண்ட் இடம் தான், அதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை, யாரும் அதை வந்து அபகரிக்கவும் இல்லை. பட் ஸ்டில் என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்னு பிடிக்கும் போது அது வந்து கடைசி வரைக்கும் அர்பன் ஃபாரஸ்டா இருக்கிறது தானே அறம். ஸோ பட் அப்படியான ஒரு விஷயம் இல்லையே அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்ல நமக்கு நிறைய சைட்ல இருந்து சப்போர்ட் வந்துட்டே இருந்தது. பட் இமீடியட்டா இங்க லோக்கல்ல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல கண்டிப்பா அது நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்ஃபுல் அண்ட் வி கெப்ட் ஆன் ஃபைட்டிங். ஸோ அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு மேல, சரி ஓகே இது வந்து லாஸ்ட் டைம் இது நடக்கும் போதே 2021 நடக்கும் போதே நம்ம வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து லீகலா வந்து அட்வைஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். பட் அந்த டைம்ல வந்து அது சைலண்டா போயிட்டதுனால அதை நம்ம எதுவுமே பண்ணல. அந்த டைம்ல நம்மளுக்குமே வந்து பெருசா எந்த டேட்டாவுமே இல்லை, நம்மளுக்குமே பெருசா பேக்கப்லாம் இல்லை. பட் ஓவர் த இயர்ஸ் வந்து நம்ம டீமுமே வந்து நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. ப்ளஸ் நம்மளுக்குமே வந்து நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கிளீன் கவுண்டிலுமே மெம்பரா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து கோர்ட் மூலியமாவே நம்ம இதை டீல் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க ஆக்சுவலா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸே வந்து பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து அந்த டைம்ல அதை பத்தி யோசிக்கல. ஸோ மரமா எக்ஸ்பென்ஸா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மரம் தான், வேள்வனம் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நாங்கள் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் 25th ஆகஸ்ட் 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய பெஞ்ச்ல தான் இது போகுது. ஸோ அவர் வந்து ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது. அவ்வளவுதான், ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா இடைக்கால தடை, எந்த ஆக்ஷனுமே இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணுமோ வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லும் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது. ஸ்டில் அப்போதுமே வந்து நமக்கு அஃபிஷியலா வந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல. பட் கோர்ட்டே வந்து இன்டர்வியூன் பண்ணி ஸ்டேட்டஸ் கோ கொடுக்கும்போது அது ஹோப்ஃபுல்லா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, ஒரு தற்காலிக ஒரு ரிலீஃப் மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ ஒரு 1.5 month பேக் வந்து எங்களுக்கு வந்து அஃபிஷியலாவே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸே வந்து சிஎம் செல் அவ்வளோ கிரீவன்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் கிரீவன்ஸ்ல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருக்கு, ஸோ அந்த இடத்த வந்து எடுத்துக்கிறோம், ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது உண்மையிலேயே. நம்மளுக்குமே விசிபிளாவே தெரிஞ்சது. ஏன்னா வேல்வனத்துடைய காம்பவுண்ட் வெளியே இருக்க இடத்த வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணி அதுக்கான அங்க வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான எல்லா ஒர்க்ஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒர்க் போயிட்டு. ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து ஏழ்வனத்தை வந்து காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ரிலீஃபா வந்து இது வந்து இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எல்லா விஷயங்களுமே தான் வந்து இதுக்கு வந்து காரணம். ஸோ கோர்ட்ல கேஸ் போட்டதா இருக்கட்டும், சோஷியல் மீடியால பண்ணதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே தான் வந்து இதுக்கு வந்து காரணம். ஸோ இது ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஸோ இப்பவுமே அந்த ரிலீஃபோட தான் நம்ம இருக்கோம். பட் ஸ்டில் இதுதான் லாஸ்டா, இதுதான் வந்து கடைசி பேட்டிலா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்குமே தெரியல. ஏன்னா 8 acres லேண்ட் ஒரு ஸ்ரீபெரும்புதூர் மாதிரியான ஒரு சிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இடம். நம்மளுக்கு நிறைய சோர்சஸ் சொன்னதுமே அதுதான். ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது அந்த இடம் தான் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் வி கெப்ட் ஆன் ஃபைட்டிங். அந்த பிலீஃப், நாங்க நம்பிக்கையோட இருந்தோம், பாசிட்டிவா இருந்தோம். அடிக்கடி நாங்க மீட் பண்ணிப்போம், நம்ம பாசிட்டிவாவே தான் பேசுவோம். ஸோ நெகட்டிவா வந்து நிறைய விஷயங்கள், நெகட்டிவா வந்து 99% நெகட்டிவா இருந்தாலுமே அந்த 1% பாசிட்டிவ் விஷயத்த தொடர்ந்து நாங்க மீட் பண்ணி பேசிட்டே இருப்போம். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து கடைசியா இப்ப ஒரு ரெஸ்பான்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ ஏழ்வனத்தை வந்து காப்பாத்திரு. ஸோ பாசிட்டிவான அப்ரோச் தான் வந்து ஏழ்வனத்தை வந்து காப்பாத்திரு. ஸோ பட் ஸ்டில் இது பர்மனண்டா அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு நாங்க வந்து உண்மையிலேயே இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ எங்களுடைய லாங் டேர்ம் விஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஏழ்வனம் ஒரு ஈகோ பார்க்கா வந்து டிக்ளேர் பண்ணப்படணும். ஸோ அது வந்து மக்களோட பயன்பாடுக்கு வரணும். ஸோ மக்கள்லாம் அங்க வரணும் அப்படின்றதான் வந்து எங்களுடைய விஷனா இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஸோ இப்பவுமே வந்து நம்ம ஆக்சுவலா வந்து ஈகோ பார்க்கா டிக்ளேர் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் முனிசிபல் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே இப்பயும் மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குன்னு தனியா வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி போட்டு ஸோ மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இது எப்ப தொடரும்,
இதுக்கப்புறம் திருப்பி இந்த பிரச்சனை வருமா அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அப்ப வந்தாலுமே கண்டிப்பா வந்து நம்ம வந்து எப்பவுமே மரங்களோட பக்கம் தான் இருப்போம் அப்படிங்கறத வந்து நாங்க வந்து உறுதியோட இருக்கோம். ஸோ இப்படியான ஒரு விஷயம் ஏன் வந்து அரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்குள்ள எல்லாமே வரலாம். ஏன்னா வந்து ஒரு சமூகம் என்விரான்மெண்ட்டை வந்து காப்பாற்றணும், அதுவும் ஸ்ரீபெரும்புதூர்ல என்விரான்மெண்ட் வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ், குரூப் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் முன் வரதே வந்து பெரிய விஷயம். பட் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ப்ராசஸஸ், இப்போ கவர்மெண்ட் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து சொல்ல போனா கம்ப்ளீட்டா வந்து இன்டெமோக்ராட்டிக்கா மாறிட்டு இருக்கு. டெமோக்ரஸி வந்து பெருசா எங்கேயுமே இல்லை. நாங்களே ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டிலாம் வந்து மெம்பரா இருக்கோம். பட் ஸ்டில் எங்களால அந்த இடத்துல வந்து சாலிடா வந்து என்விரான்மெண்ட்டுக்காக பேச முடியுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. ஏன்னா எங்களை சூப்பர்சீட் பண்ற அத்தாரிட்டி வந்து அங்க பேசிடுறாங்க. இல்ல நிறைய டைம்ல வந்து எங்களுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளே வந்து கொடுக்கப்படவே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், அந்த ரோட்ல வந்து 2 பக்கமும் மரம் இருக்கு. ஸோ திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. நம்மளுக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ மக்களா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஸ்டமை டெமோக்ரஸி நோக்கி தள்ளணும். இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது எல்லாமே ஓகே தான். பட் ஸ்டில் நம்மளுடைய ப்ராசஸஸ்க்குள்ள டெமோக்ரஸி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இப்ப நம்ம ஊர்லயே வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வராங்க அப்படின்னா நம்ம ஏதாவது கன்சல்ட் பண்றாங்களா? உண்மையிலேயே இல்லை. ஸோ இதுக்கான சொல்யூஷன் அட் த லாஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம்ஸ்குள்ள வந்து டெமோக்ரஸி வந்து இருக்கணும். ஸோ வாட் மேட் திஸ் பாசிபிள்? ஸோ இந்த சேவ் யூனோ எஃபர்ட்ஸ் எல்லாமே சொன்னோம் இல்லையா? ஸோ ஆக்சுவலா இந்த எஃபர்ட்ல ஈடுபட்ட எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் தான். யாருமே வந்து ஃபுல் டைமர்ஸ் கிடையாது. அவங்களுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஃபேமிலிஸ்லாம் இருக்கு, அவங்களுக்குன்னு நிறைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஏன் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றத பாக்குறேன். ஸோ இந்த டைம்ல திருவள்ளுவரோட ஒரு திருக்குறள் தான் வந்து ஞாபகம். ஸோ கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. மீனிங் என்ன அப்படின்னா, எமனே வந்து எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிக்கிற ஆற்றல் கொண்டதான் வந்து படை. ஸோ அப்படியான ஒரு படையை வந்து நாங்க வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஏழ்வனத்தை வந்து போலீஸ் வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ ஆக்சுவலா வந்து ஒரு வாலண்டியருக்கு வந்து ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பர்த்டே. ஆக்சுவலா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, நான் வந்து ஆகஸ்ட் 14 வந்து என் பர்த்டே வந்து ஏழ்வனத்தை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இப்ப என்னால அது முடியலையே அப்படின்ட்டு அவர் அந்த ஒரு வாரமா அவருக்கு வந்து அவர் சொல்றாரு, அவர் வந்து எனக்கு வந்து தூக்கமே வரல, எனக்கு என்ன பண்றது. ஸோ நிறைய வாலண்டியர்ஸ் ஆக்சுவலா வந்து இந்த பிரச்சனை இந்த இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த ஜூலை 2025 ஆகஸ்ட் 2025 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து உண்மையிலேயே நிறைய பேர் வந்து அவங்களுடைய நிம்மதி இழந்துதான் இருந்தாங்க. பட் ஸ்டில் அதை வெளியே காமிச்சிக்கல, பாசிட்டிவா தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் இட் ஹேட் அன் எஃபெக்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த எக்ஸ்பென்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம போஸ்டிங் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து எங்களுடைய வாலண்டியர் தான், சீனியர் வாலண்டியர் அவர். ஸோ அவர் வந்து ஆக்சுவலா வந்து 5000 அனுப்புறாரு. அவருக்கு ஆக்சுவலா வந்து அந்த டைம்ல வந்து மேஜர் சர்ஜரி. ஸோ அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து இந்த சர்ஜரி முடிஞ்சு நான் வந்து இருக்குனானே எனக்கு தெரியாது, நான் இதை கொடுக்குறேன் நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்றாரு. இப்போ மக்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்படியான மக்கள் தான் வந்து இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து பாசிபிள். ஃபார்ச்சுனேட்டா இன்னைக்கு என்னமோ வந்து காப்பாத்திட்டோம். அவருமே இன்னைக்கு வந்து பாசிட்டிவா இருக்காரு. அவருடைய உடல்நலம் வந்து நல்லாயிட்டே இருக்கு. ஸோ இப்படியான ஒரு படை இருக்கும்போது இன்னும் எத்தனை சண்டை வந்தாலுமே வந்து நம்மளால பாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஏழ்வனத்தை வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சேவ்ட் ஏழ்வனம். ஸோ இது ஆக்சுவலா ஒரு வார், நிறைய பேட்டில்ஸ் உடைய ஒரு வார்.